போட்டுக்கிறது ஏன் டிஷர்ட் இல்ல? ஆமா ஒண்ணுதான். அம்மா நான் தான் எடுத்து போட்டேன். ஆட்ட சொல்லிக்க போ. கழட்டு முதல்ல கழட்டி கொடு. நீ டிஷர்ட் முதல்ல கழட்டு. அதுக்கு இல்லடா, உனக்கு பிடிச்ச கலர் நான் சொல்லு பாப்போம். எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். டேய் அது எனக்கு பிடிச்ச கலரா? ஓ அப்ப எனக்கு ரெட்டா இல்லைன்னா ஒயிட்ல லைட் ஒயிட்டா? அப்படி இல்லைன்னாக்கா எனக்கு ரெட் கலர் இல்லைன்னா வந்து லைட் ஆரஞ்சு. டேய் அது காவி கலர்ரா. பிடிச்ச கலர்னா நான் சொல்றதா? எங்க சொல்லு. பிளாக் கலர். ஏன் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. நீ வச்சுக்கிற அந்த பேக் வந்து பிளாக் கலர் தான். அதனாலதான் நான் இத்தனை கலர் டீஷர்ட் வச்சிருக்கும் நீ அந்த பிளாக் கலர் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிற. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? உனக்கு என்ன கலர் பிடிக்கல நீ ஏதாவது ஆசைப்படலாம இவங்களா ஒரு கலர் வந்து உன் மேல திணிக்கிறாங்கடா. அதான்டா அந்த காவி கலரு. முதல்ல புரிஞ்சுக்கா. அதனாலதான் எனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பாக்குறாங்க. நான் போட்டா நீ போடுவ அப்படின்னு. சரிடா அதை விடு. கடைசியா உனக்கு எப்போ உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க சொல்லு. சரி என் பர்த்டே தான் எடுத்து கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்றேன், உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்க. உனக்கு என்ன கலர் பிடிச்சிக்கிறதுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் உனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதனாலதான்டா அதுக்கு எனக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. நான் இங்க கெட்டவன் ஆகிட்டு உனக்கான உரிமை நான் அங்க வாங்கி தரேன்டா. இப்பயே போறேன் பிளாக் கலர் டிஷர்ட்டா வாங்கண்டா. உரிமை மறுக்கப்படுதோ, அடையாளங்கள் அழிக்கப்படுதோ அங்கெல்லாம் புரட்சி வெடிக்குங்கிறாரு.